ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ அளவு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, கூடவே 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். மீடியம் சைஸில் 2 தக்காளி, 1 மூடி அளவு தேங்காய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச கடலை, கூடவே 6லேருந்து 7 பல் பூண்டு உளிக்காமல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தலைப்பகுதியை மட்டும் இது போல் நம்ம உடச்சி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். தலைப்பகுதியை சேர்க்க வேண்டாம். தலையோடு சேர்த்து நம்ம கருவாட்டு குழம்பு செஞ்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் தலையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு கடாயில் இது போல் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நெத்திலி கருவாடில் ஒட்டியிருக்கிற மண் எல்லாமே சூட்டுக்கு கீழெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிரும். நம்ம இது போல் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கருவாடை கழுவுனங்கன்னா ஈஸியாக அதில் இருக்கிற மண் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இந்த கருவாடை நல்லா சூடாக வறுத்த உடனே அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இது போல் நல்லா கருவாடு ஊறினதுக்கு அப்புறமா கையில் எடுத்து இது போல் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அந்த மண் எல்லாமே நல்லா ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். இப்போ நம்ம கருவாடை எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சிடலாம். கருவாட்டு குழம்பு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்த உடனே கொஞ்சமாக அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறோம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு வேளை உங்களுக்கு முழுசாக இது போல் சேர்க்க பிடிக்கலைன்னா மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது போல் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி இது போல் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை ஃபிஷ் குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சேர்க்கக்கூடாது, மீடியமாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் நிறைய உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு இதை மூடி வச்சு இந்த குழம்பு வந்து பாதியாக சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா பாதியாக நல்லா சுண்டி வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது, குழம்பெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். கருவாடை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கு அதிகம் வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட கருவாடு குழம்புல எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட கருவாட்டு குழம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது கூட ராகி பால் அல்லது ரைஸ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.